ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு நிறைய பேருக்கு வயிறு வந்து பானை மாதிரி இருக்கும், தொப்பை விழுந்து. அதை குறைக்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. நானும் அந்த தொப்பியோட தான் இத்தனை வருஷம் இருந்தே. பார்த்துக்கோங்க. நானும் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகாது, என்ன ட்ரிங்க் குடித்தாலும் எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு 3ஆவது நாள் விட்டுருவேன். பார்த்துக்கோங்க. அதனால எப்படி நம்மளுக்கு இதாகும், நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணாதானே ரிசல்ட்டு கிடைக்கும். நான் அந்த மாதிரி கேரக்டர். பார்த்துக்கோங்க. 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன், 3ஆவது நாள் விட்டுருவேன். ஏன்னா அந்த டைம் கிடைக்காது, நம்ம விட்டுருவோம். பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக எதுனாலுமே ரெகுலராக செய்யும் போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து நம்மளுக்கு தொப்பை இருந்தாலோ குண்டா இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் அந்த தொப்பை மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த தொப்பை இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாலும் நம்மளை வந்து நல்லா காமிக்காது. எனக்குமே சாரீ கட்டினா தொப்பை ஒரு மாதிரி இருக்கும். 2வது பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் யாராவது கேட்பாங்க, 2வது மாதமாக இருக்கியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தொப்பை இருந்து பார்த்துக்கோங்க. இப்போ 2வது பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணுவேன், ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். அந்த மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே இந்த பயம் ஒன்று இருக்கும். நம்மளுக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா இல்லை எக்ரீஸ் பண்ணலாமா அந்த டவுட் இருக்கும். எனக்குமே 2 டெலிவரியுமே எனக்கு வந்து சிசேரியன் தான். பார்த்துக்கோங்க. எனக்குமே பயம் இருக்கும், என்னடா இதை தையெழுதி விட்டுரும் அப்படின்லாம் பயம் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ண முடிச்சது தான் அது வந்து கிடைக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம பாதியில் விட்டுறதுனால தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறது இல்லை. நம்ம எதுனாலுமே தொடர்ந்து ட்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த பெல்லி ஃபேட் வந்து குறையிறதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து இந்த 1 கப் தண்ணி ஒரு 1/2 கப் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வற்ற விட்டுக்கலாம். அது ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இறக்குற டைமில். அப்புறமா இறக்கிட்டு இதை ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு லைட் சூடு இருக்கும் போதில் இதை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். பார்த்துக்கோங்க. நைட்டு குடிச்சிட்டு படுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிங்க்ஸை வந்து நம்ம டெய்லியும் நைட்டு பார்த்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம குடிக்கணும். குடிக்கும்போது ரொம்ப ஆறிடக்கூடாது. பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு குடிக்கும்போது ஒரு லைட் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் குடிக்கணும். பார்த்துக்கோங்க. நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஃபுட் டயட்லாம் நிறைய பேர் டயட் இருப்பாங்க. அப்படிலாம் நான் இருக்கவே இல்லை. பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சாப்பிட்டேன். A to Z எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்றது, 2 கரண்டி சோறு சாப்பிட்ற இடத்துல 1 கரண்டி சோறு சாப்பிட்றது, 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 1 தோசை சாப்பிட்றது. அப்படி தான் நான் என்னோடய வெயிட் லாஸையும் சரி பெல்லி ஃபேட்டையும் சரி நான் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தண்ணி குடிக்கணும். பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து பச்சை தண்ணியாகவும் குடிக்கலாம், இல்லை ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்துக்கோங்க. லைட் சூடு நம்மளுக்கு குடிக்கும் போது தெரியும் அந்த சூடு. அந்த அளவு இருக்கும் போது நம்ம வந்து அடிக்கடி அப்படி குடிச்சிக்கலாம். பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.